பின் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஆண்டவர் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளராகிய யோசுவாவிடம் ஒப்படைத்தார். அதன்படி யோசுவா இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய ஒரு சிறு நிகழ்வையே இன்றைய நாடகம் விளக்குகிறது. காட்சி 1. யோசுவா ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்புதல். ஒற்றர்களே, இங்கே வாருங்கள். வருகிறோம் அரசே. நீங்கள் சென்று நாம் தங்கப்படக்கூடிய எரிகோ நகரையும் நிலப்பகுதியையும் உளவு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. காட்சி 2. எரிகோ மன்னன் அரண்மனை. ஒற்றர்கள் எரிகோவில் உள்ள ராகாபு என்னும் பெண்ணின் வீட்டில் தங்கினர். இதை அறிந்த எரிகோ மன்னன் ராகாபு வீட்டிற்கு ஆள் அனுப்புகிறான். யார் அங்கே? இங்கே வாருங்கள். வருகிறோம் அண்ணா. நீங்கள் அனைவரும் ராகாபு வீட்டிற்கு சென்று அங்குள்ள ஒற்றர்களை இழுத்து கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. காட்சி 3. ராகாபு வீடு. பெண்ணே, வெளியே வா. சொல்லுங்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் வீட்டில் உள்ள உளவாளியை உடனே வெளியே அனுப்பு. ஐயா, சில மனிதர்கள் வந்தார்கள். அவர் யார் எவர் என்ற விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. இருட்டிய பிறகு கதவு சாத்தும் வேளையில் வெளியே சென்று விட்டார்கள். உடனே போய் பிடியுங்கள். போர் வீரர்கள் உடனே ஓடுதல். அதன் பின் ராகாபு வீட்டிற்குள் சென்று ஒற்றர்களிடம் உரையாடுதல். மிக்க நன்றி பெண்ணே. ஐயா, இந்நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று நான் அறிவேன். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மேலே விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலகம் வரை அனைத்திற்கும் கடவுள். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? எங்கள் உயிரை காப்பாற்றியவனுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம், சொல். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல நீங்களும் என் தந்தையின் வீட்டில் இருப்போர் அனைவரின் மீதும் இரக்கம் காட்டி அவர்களை சாவிலிருந்து காப்பாற்றுங்கள். அப்படியே பெண்ணே, ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை அளிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம். மிக்க நன்றி ஐயா. அதன் பின் உளவாளிகள் சென்று யோசுவாவிடம் எரிகோவின் நிலை பற்றி விளக்கினர். யோசுவாவும் ஆண்டவரின் கட்டளையை பின்பற்றி ஆண்டவர் கூறியவற்றை இஸ்ரேல் மக்களிடம் தெரிவித்தார். யோர்தான் ஆறு பெரும் குவியலாய் திரண்டு நிற்க இஸ்ரேல் மக்கள் எவ்வித தடையுமின்றி யோர்தான் ஆற்றை கடந்தனர். எரிகோ நகரையும் வெற்றி கொண்டனர். ராகாபு பெண்மணிக்கு வாக்களித்தபடியே அவர்கள் சாவிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். எனவே இறைமக்களே, இறைவனின் திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கும் பொழுது நமக்கு என்றுமே வெற்றியும் இறையாசிரும் கிடைக்கும் என்று உணர்வோம். இறை திட்டத்தை நம் வாழ்வில் செயலாக்குவோம். நன்றி.